இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். கடகத்தில் சனி, சிம்மத்தில் கேது மற்றும் சூரியன், கன்னியில் புதன் மற்றும் சுக்கிரன், துலாத்தில் குரு மற்றும் செவ்வாய், கும்பத்தில் ராகு மற்றும் சந்திரன். இங்கு வடக்கு திசையோடு சனி தொடர்படுகின்றார். கிழக்கு திசையோடு கேது மற்றும் சூரியன் தொடர்படுகின்றனர். தெற்கு திசையோடு புதன் மற்றும் சுக்கிரன் தொடர்படுகின்றனர். மேற்கு திசையோடு ராகு, சந்திரன், செவ்வாய் மற்றும் குரு தொடர்படுகின்றனர். இங்கு சந்திரன் வீட்டில் சனி இருக்கிறது. சந்திரன் சனியின் வீட்டில் இருக்கின்றார். இது ஒரு ஆண் ஜாதகம். இங்கு ராகுவும் கூட இருக்கின்றார். இங்கு பரிமாற்றம் காரணமாக, அதாவது இடமாற்றம் காரணமாக சனி மேற்கு திசைக்கு வருகின்றார். அதே மேற்கு திசையோடு துலாம் ராசி சம்பந்தப்படுகிறது. அங்கு குருவும் செவ்வாயும் இருக்கின்றனர். இதன் காரணமாக சனி பிளஸ் ராகு பிளஸ் குரு பிளஸ் செவ்வாய் சந்திரன் என தொடர்பு வருகிறது. இங்கு சந்திரன் பரிவர்த்தனை மூலமாக தொடர்படுகின்றார். இந்த அமைப்பு ஜாதகர் பயணத்தோடு சம்பந்தப்பட்ட மரியாதைக்குரிய தொழிலை ஜாதகர் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லலாம். அதாவது வாகனங்களின் இயந்திரங்கள், இயந்திர கருவிகளோடு தொடர்புடைய ஒரு தொழிலை கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறார் என்று சொல்லலாம். மேலும் ஜாதகரோடு செவ்வாய் பிளஸ் குரு பிளஸ் ராகு சேர்க்கை இருந்தால் அவர் பிடிவாதமாக இருப்பார். குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் செய்யக்கூடியவராக இருப்பார் மற்றும் சிற்றின்ப நபராக இருப்பார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் கேது, சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன், ரிஷபத்தில் செவ்வாய், கன்னியில் வக்கிரகுரு, துலாத்தில் ராகு, விருச்சிகத்தில் வக்கிர சனி மற்றும் சந்திரன். இங்கு வடக்கு ராசியோடு சந்திரன் சனி தொடர்படுகின்றனர். கிழக்கு ராசியோடு கேது, சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் தொடர்படுகின்றனர். தெற்கு ராசியோடு குரு மற்றும் செவ்வாய் தொடர்படுகின்றனர். மேற்கு ராசியோடு ராகு மட்டும் தொடர்படுகின்றார். இது ஒரு ஆண் ஜாதகம். இங்கு விருச்சிக ராசியில் வக்கிர சனியும் சந்திரன் இருக்கின்றனர். சனி வக்கிரம் என்பதனால் பெண் ராசியான துலாத்தோடு தொடர்படுகின்றார். அங்கு ராகு இருக்கின்றார். சனிக்கு அது உச்ச வீடு. அங்கு ராகு இருக்கின்றார். விருச்சிகத்தில் உள்ள சனி மற்றும் சந்திரனுக்கு 7 செவ்வாய் இருக்கின்றார். சனி தொழிற்காரகன். நீச சந்திரனோடு இணைவு. பேர்த்லெஸ் பர்சன் என்று சொல்லலாம். ராகு சனி மற்றும் சந்திரனுக்கு பின்னால் உள்ளது. எந்த கிரகமும் முன்னால் இல்லை. சனிக்கு 11 உள்ள குருவும் வக்கிரமாக இருக்கின்றார். ஒரு விதத்தில் பார்த்தால் வக்கிர நிலையில் சனி துலாத்தில், குரு சிம்மத்திலும், அதாவது பார்த்தீங்கன்னா வக்கிர நிலையில் பார்க்கும்போது சனி துலாத்துக்கு வருகின்றார். துலாத்தில் இருக்கின்றார். குரு சிம்மத்தோடு தொடர்படுகின்றார். சனி துலாத்தோடு தொடர்படுகின்றார். சனிக்கு 11 குரு. மற்றொரு நிலையில் பார்த்தால் விருச்சிகத்தில் உள்ள சனிக்கு 11 குரு. குருவிற்கு 3 சனி மற்றும் சந்திரன். சந்திரன் இங்கு பலமில்லை. இவர் தொழிலில் ஏமாற்றப்பட வாய்ப்பிருக்கிறது. மேஷத்தில் சூரியன் வலிமையாக இருக்கின்றார். அவரோடு சுக்கிரனும் இருக்கின்றார். இங்கு சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையே இடமாற்றம் இருக்கிறது. செவ்வாய் மேஷத்தோடு தொடர்படுகின்றார். சுக்கிரன் ரிஷபத்தோடு தொடர்படுகின்றார். அதாவது இந்த இடமாற்றம் காரணமாக செவ்வாய் மேஷத்தோடு தொடர்படுகின்றார். சுக்கிரன் ரிஷபத்தோடு தொடர்படுகின்றார். புதனுக்கும் கேதுவுக்கும் இடையே சூரியன் இருக்கின்றார். லாப அறிகுறிகள் தென்பட்டாலும் ஜாதகருக்கு வருமானத்தால் லாபம் இல்லை. லாபாதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னா பலமில்லாமல் இருக்கின்றார். ஒருவேளை வருமானம் வந்தாலும் எல்லாம் செலவாகிவிடும் என்று சொல்லலாம். சுக்கிரனை நீச சந்திரன் நேருக்கு நேராக தொடர்பு கொள்கிறார். வருமானம் அதிக அளவில் வந்தாலும் கூட கையில் காசு இருக்காது, எல்லாம் செலவழிந்து போய்விடும் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் ராகு, சிம்மத்தில் குரு, கன்னியில் சுக்கிரன், துலாத்தில் கேது, சூரியன் மற்றும் புதன், தனுசில் செவ்வாய், மீனத்தில் சந்திரன் மற்றும் சனி. இங்கு வடக்கு ராசியோடு சந்திரன் சனி தொடர்படுகின்றார். கிழக்கு ராசியோடு ராகு, குரு மற்றும் செவ்வாய் தொடர்படுகின்றனர். தெற்கு ராசியோடு சுக்கிரன் மட்டும் தொடர்படுகின்றார். மேற்கு ராசியோடு கேது, சூரியன் மற்றும் புதன் தொடர்படுகின்றனர்.
இது அந்த ஆணுடைய அதாவது முதல் கூறிய நபரது மனைவியின் ஜாதகம். மனைவியின் ஜாதகத்தில் முதலில் கூறப்பட்ட கணவரின் ஜாதகத்தில் இருப்பது போன்று சந்திரன் பிளஸ் சனி பிளஸ் ராகு சேர்க்கை இருக்கிறது. இங்கு சந்திரன் பிளஸ் சனி சேர்க்கையானது ராகுவிற்கு முன்னால் இருக்கிறது. முதல் கூறப்பட்ட கணவரின் ஜாதகத்தில் சனி பிளஸ் சந்திரன் ராகுவிற்கு பின்னால் இருக்கின்றது. மனைவியின் ஜாதகத்தில் முன்னால் இருக்கிறது. இங்கு ராகு பிளஸ் குரு பிளஸ் செவ்வாய் சேர்க்கையானது குரு ஜீவகாரகன், செவ்வாய் வெப்பத்தை குறிக்கிறது. இங்கு ராகுவின் வாயிலிருந்து வருகின்ற வெப்பத்தை குறிக்கிறது. ராகுவிற்கு 2 சந்திரன் மற்றும் சனி இருக்கிறது. சனி தொழிற்காரகன். ராகுவிற்கு 2 சனி பிளஸ் சந்திரன் சேர்க்கை திரவ தொழிலை சுட்டி காட்டுகிறது. கணவனின் தொழில் உண்ணும் உணவுகளை தயாரிப்பதாக இருக்கும் என்று சொல்லலாம். அதாவது இங்கு சனி பிளஸ் சந்திரன் சேர்க்கை திரவ தொழிலை சுட்டி காட்டுகிறது. கணவனின் தொழில் உண்ணும் உணவுகளை தயாரிப்பதாக இருக்கும் என்று சொல்லலாம். செவ்வாய்க்கு 4 சனி பிளஸ் சந்திரன், 5 ராகு, செவ்வாய்க்கு 9 குரு இருப்பதால் தொழிலை முடிவு செய்யலாம். செவ்வாய் ராகு மற்றும் குருவோடு தொடர்படுகின்றார். செவ்வாய் கணவரை குறிப்பவர். அதே நேரம் சுக்கிரனுக்கு நேரில் சந்திரன் மற்றும் சனி இருக்கிறது. இந்த சேர்க்கை இருக்கிறது. அப்போ சுக்கிரனுக்கு 7 கூடிய குருவோடு செவ்வாய் ராகு சம்பந்தப்படுகிறார்கள். அப்போ கணவனின் தொழில் உண்ணும் உணவுகளை தயாரிப்பதாக இருக்கும் என்று சொல்லலாம். சுக்கிரனுக்கு 7 சந்திரன் இருக்கின்றார். திரவ வகைகளை குறிக்கின்றார். சுக்கிரன் பலவீனத்தில் இருக்கிறார். வருமானத்துக்கு சமமாக செலவிருக்கும் என்று சொல்லலாம். ஆனால் புதன் சுக்கிரன் பரிமாற்றம் பெறுவதால் வெளியில் இருந்து செல்வத்தை கணவர் பெறுகிறார். கணவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் மேசத்திலும் செவ்வாய் ரிஷபத்திலும் இருக்கிறார். செவ்வாய் தெற்கு திசையில் உள்ளது. அவரது அதாவது ஆண்களுக்கு ஜீவகாரகன் குருவும் தெற்கு திசையோடு சம்பந்தப்படுகின்றார். சுக்கிரன் தெற்கோடு தொடர்படுவதால் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இடம் மாறி இருப்பதால் வெளியில் இருந்தும் செல்வத்தை பெறுகிறார் என்று சொல்லலாம். இடமாற்றத்தின் மூலம் சுக்கிரன் தெற்கு திசைக்கு வந்தாலும் பலவீனமான நிலையில் உள்ள சந்திரன் வடக்கு ராசியிலிருந்து சுக்கிரனை நேரடியாக தொடர்பு கொள்கிறார். இதன் மூலம் லட்சக்கணக்கான ரூபாய் கிடைத்தாலும் கூட அனைத்தும் செலவாகிவிடும். கையில் ஒன்றும் இருக்காதென்று சொல்லலாம்.